ஆக மது அருந்துகின்ற செயல் என்பது சமுதாயத்தில் ஏற்படக்கூடிய எல்லா விதமான பாதிப்புகளுக்கும் காரணமாக, தலையாய காரணமாக இருந்து கொண்டிருக்கிறது. இது ஒரு சாதாரண விஷயம் அல்ல. இஸ்லாம் தடை செய்திருக்கக்கூடிய எத்தனையோ தடை செய்யப்பட்டவற்றில் மிக முக்கியமான ஒரு தடையாக இந்த மது அருந்தக்கூடிய செயல் இருந்து கொண்டிருக்கிறது. காரணம் என்று சொன்னால் அது பொருளாதார இழப்பை ஏற்படுத்துகிறது, பொருளாதார இழப்பை ஏற்படுத்துகிறது, மான மரியாதைக்கு பாதிப்பை ஏற்படுத்துகிறது, குடும்பத்தில் பிரச்சனை ஏற்படுகிறது. இன்றைக்கு எத்தனையோ குடும்பங்களில் பிரச்சனை, அந்த பிரச்சனை எத்தனையோ காரணங்களால் ஏற்படுகிறது. அதிகப்படியான காரணங்கள் எதனால் ஏற்படுகிறது என்று சொன்னால் இந்த மது அருந்துகின்ற செயல் மூலமாக ஏற்படுகிறது. குடும்ப பிரச்சனைக்கு முக்கிய காரணமாக இருப்பது இந்த மது அருந்துகின்ற பிரச்சனை. குடும்பத்தை நிம்மதியாக நடத்த முடியாது, குடும்ப தேவைகளை சரிவர பூர்த்தி செய்ய முடியாது. மது அருந்துவதற்கு, மதுவுக்கு அடிமையான ஒருவனால் குடும்பத்தை சரிவர நடத்தி செல்ல முடியாது. குடும்ப பிரச்சனைகளை மிக முக்கியமான காரணமாக இருப்பது இந்த மது அருந்தக்கூடிய செயல்தான் என்கின்ற காரணத்தினாலும் இது தடை செய்யப்பட்டிருக்கிறது. பொருளாதார இழப்பு ஏற்படுகிறது. அவன் சம்பாதிக்கக்கூடிய பணத்தின் மூலமாக, வருமானத்தின் மூலமாக அவனால் சந்தோஷமாக வாழ முடியாத நிலைமை ஏற்பட்டு விடுகிறது. அவனாலும் அவனுடைய குடும்பத்தாலும் அவனுடைய பிள்ளைகளாலும் சந்தோஷமான வாழ்க்கை வாழ முடியவில்லை. காரணம் என்று சொன்னால் இந்த பணத்தை சம்பாதிக்கக்கூடிய பணத்தில் பெரும்பகுதியை வரக்கூடிய